திண்டுக்கல் மலர் சந்தையில் பூக்களின் விலை கடுமையாக வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சங்கரிடம் கேட்கலாம். சங்கர், விவரங்கள். சிவரஞ்சனி, தற்பொழுது பாத்தீங்கன்னா கடும் வெயிலின் காரணத்தினால் வரத்து குறைந்து திண்டுக்கல் மலர் சந்தைக்கு பூக்களின் வரத்து குறைந்திருந்தாலும் பூக்களின் விலை படு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இதற்கு என்ன காரணம் என்று பார்க்கும்போது, திண்டுக்கல் நகர் மத்தியில் மாநகராட்சிக்கு சொந்தமான அண்ணா வணிக வளாக பூச்சந்தையானது இயங்கி வருது. இந்த பூச்சந்தைக்கு திண்டுக்கல் மாவட்டத்தை சுற்றியுள்ள நரசிங்கபுரம், சின்னாலப்பட்டி, வெள்ளோடு, சானார்பட்டி, கோபால்பட்டி, அம்மாப்பட்டி உள்ளிட்ட கிராமப்புறங்களிலிருந்து ஏறத்தாழ தினசரி ஒரு 20 டன் பூக்கள் இங்க விற்பனை கொண்டு வரும். இங்க வரக்கூடிய பூக்களை திருச்சி, தஞ்சை, கோவை மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்கள், வெளி நாடுகளுக்கும் இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது பூக்கள். ஆனால் தற்சமயம் கடும் வெயிலின் காரணமாக இந்த மலர் சந்தைக்கு 20 டன் பூக்கள் வருகை தரக்கூடிய இடத்தில் வெறும் 5 டன் பூக்களே வருகை தந்துள்ளது. இருப்பினும் இந்த பூக்களின் விலை படு வீழ்ச்சி அடையப்பட்டுள்ளது. இது எதன் காரணம் காணப்பட முகூர்த்த காலங்கள் இன்மை காரணமாக இங்கு வியாபாரிகளோ பொதுமக்களோ மலர் சந்தைக்கு பூக்கள் வாங்க வராத காரணத்தினால் இந்த பூச்சந்தையானது வெறிச்சோடி காணப்படுகிறது. 1000 முதல் 2000 வரைக்கும் விற்பனையான 1 கிலோ மல்லிகை பூ வெறும் 200 ரூபாய்க்கும் 300 ரூபாய்க்கும், அதே போல் சம்மங்கி பூ 120 ரூபாய் முதல் 300 ரூபாய்க்கு வரையும் விற்பனையான சம்மங்கி பூ வெறும் 30 ரூபாய்க்கும், 100 ரூபாய் முதல் 150 ரூபாய்க்கு விற்பனையான செவ்வந்தி பூக்கள் வெறும் 20 ரூபாய்க்கும் தொடர்ந்து அனைத்து பூக்களின் விலைகளும் படு வீழ்ச்சி அடைந்து விற்பனை ஆவதால் மலர் சந்தையானது வெறிச்சோடி காணப்பட்டு விற்பனை என்று விவசாயிகள் வேதனை அடைந்து உள்ளனர். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சங்கர்.